அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு தாவைக்கா தவிட்டு தற்குறி தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா நெல்லைக்கு சென்றிருந்தார். அதை பற்றின காணொளி நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். பார்க்காதவங்க சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். இந்த காணொலியில் நெல்லையை சேர்ந்த அணில் குஞ்சுகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்கன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஒரே நாளில் மட்டும் விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறேன்ற பேரில் போன ஒரே நாளில் மட்டும் 5 விபத்துகள், 16 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல் விஜய் போகக்கூடிய வாகனத்தை துரத்திக்கிட்டு பின்னாடியே போய் அடித்து விழுந்து அங்கங்கன்னு முட்டி மோதி இன்னும் ஒரு உயிரிழப்பும் நம்ம காதுக்கு வரல. வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். இது அதில் ஒன் ஆஃப் த விபத்து. செமையான ஒரு விபத்துங்க, நல்லா அருமையாக இருக்கும். அப்படியே போய் அவன் வயிறு நெஞ்சு இந்த எலும்பு இருக்கு பாருங்க, அப்படியே போய் அடிக்குது பாருங்க அந்த இரும்பு கம்பியில். பையனுக்கு நெஞ்சு ரிப்பெல்லாம் உடஞ்சி தூள் தூளாக போயிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன். இன்னும் வரைக்கும் ஒருத்தனும் சாகலை, செத்தான்னா நமக்கு தெரிய வரும், அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததா இந்த விபத்தை பாருங்க, இது கோர விபத்து. அது வேற லெவல் விபத்து, இது கொஞ்சம் கோரமான விபத்து. வழக்கம் போல் அந்த ஸ்டாம்பீட் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஸ்டாம்பீடு எப்படி நடக்கும் அந்த மாதிரி தான். ஸ்டாம்பீடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நெருக்கி அந்த மக்கள் அலை அங்கிட்டு இங்கிட்ட அடிச்சு எல்லாம் மிதிப்பட்டு சாவாங்க. இது என்னன்னா வாகனத்தில் நெருக்கி பக்கத்தில் அப்படியே போகிறதுனால ஒருத்தன் லைட்டாக தடுமாறினாலும் பக்கத்தில் இருக்க எல்லாம் அடித்து விழுந்து பின்னாடி வரவங்களாம் ஏறி மிதிச்சு அங்கே முன்னாடி இருக்கிற குடல் நசுங்கி செத்து பித்து மாசாக இருக்கும். அது வேற லெவலாக இருக்கும். இது ஒரு படத்துடைய பாடல் வந்தால் அந்த பாடலை ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெய்லர் டீசரை ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறப்போ அந்த கட்சி தலைவனை பார்க்க போய் அந்த கட்சியுடைய ரசிக குஞ்சுகள்லாம் பின்னாடியே போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடியதை விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், அது ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே அப்படின்னு சொன்னால் நம்ம விமர்சனம் பண்ண போகிறதே கிடையாது. இவனுங்களுடைய முட்டாள்தனத்தினால நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளும் ரொம்ப சொல்லி டயர்டாகி போயிடுச்சுங்க. அதனால நமக்கு வேற வழி தெரியல. ஆத்தா கிண்டல் பண்ணி தான் ஆகணும். ஆத்தா அதை நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது தான் இருக்கு, வேற என்ன பண்றது? 50 500 ஆக்காம விஜய் ஓய மாட்டாப்ல. ஆனால் அந்த 500ல் குழந்தைங்க உயிர் எதுவும் போகக்கூடாது. இந்த தற்குறிகளுடைய உயிர் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுங்க சாக வேண்டியவனுங்க தான். இந்த கட்சியுடைய பேர் தற்குறிகளை அழித்தொழிக்கும் இயக்கம் அப்படின்னு வச்சிடலாம். கரெக்டாக இருக்குது. நிறைய தற்குறிகள் சாவுறானுங்க. இவனுங்கெல்லாம் உயிரோடு இருந்திருந்தானுங்க அப்படின்னா இது நமக்கு பூமிக்கு தானே பாரம். ஆனால் அந்த குழந்தைங்க தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா தற்குறிகளும் செத்து போயிருக்கணும் தான். நல்லது தான் நடந்திருக்குங்க கரூரில். குழந்தைங்கள தவிர்த்து மீதி இறந்த எல்லா பெரியவங்களும் சாக வேண்டியதுங்க தான். செத்து தொலையட்டும், ஒளிஞ்சு போட்டும், மண்ணா மக்கி போட்டும். அடுத்ததா விஜய் டிராஃபிக்கில் எங்கேயோ நிற்கிறப்போ விஜய் கிட்ட கையை கொடுக்கறதுக்கு ஒரு பையன் கையை நீட்டுறான். விஜய் கையை கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் என்னமோ அவரை பெரிய இதுவாட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு லீடராக இருக்கான், ஒரு தலைவனாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறான்னு சொன்னால் மக்களோட மக்களாக இருக்கணும். சரி, அங்கே இருக்கிறது பொதுமக்கள் கூட கிடையாது, அவனுடைய ரசிக குஞ்சு தான் கை நீட்டுறான் இல்லையா? கை நீட்டுறப்போ அட்லீஸ்ட் கையை கொடுக்கலாம் இல்லையா? எப்படியாவது கதவை திறங்கன்னு கேட்குறான். அந்த விண்டோவை அவன் அப்படியே திறக்கிறப்போ பாருங்க, அந்த பையன் கை கொடுக்குறாப்புல. கை கொடுக்குறப்போ அப்படியே அதை மூடிட்டு அது கையவே கொடுக்கல, அப்படியே அந்த விண்டோவை மூடிட்டான். மனசில் தன்னைத்தானே செலிபிரிட்டியாக நினச்சிக்கிட்டு, செலிபிரிட்டினா இப்படி தான் இருக்கணும், மக்கள் கூட நெருங்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு அந்த கிரேஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டு இருக்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்கிறான் பாருங்க. தலைவன் அப்படின்னு சொன்னால் மக்களோட மக்களாக இறங்கிடணும், களத்தில் இறங்கிடணும், கை கொடுக்கணும், நல்லா பேசணும், மக்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும். ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் இவங்க தான்ப்பா, இவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும். சும்மா மேடையில் போய் நின்றுக்கிட்டு இது பூர்வ ஜென்மத்து பந்தம், அந்த பந்தம், இந்த பந்தம், இது எமோஷன், எலெக்ஷன் கிடையாது, இது எமோஷன், இப்படிலாம் பேசுறதுக்கு பேர் தலைவன் கிடையாது. அது வெறும் நடிகன், சினிமா நடிகன், டயலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஒரு தலைவன்னா மக்களோட மக்களாக எல்லா விஷயத்துலையுமே ஒத்து போகணும். இவன் கையவே கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் எப்படி மக்களோட மக்களாக இருப்பான்? இவன் எனக்கு புரிய மாட்டேங்குதே. இந்த அம்மணி பேசக்கூடிய அந்த பொட்டைன்ற வார்த்தையுடைய அர்த்தம் தெரியுமா? பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக தான் அந்த வார்த்தையே இருக்கு. அதை பெண்களே உபயோகிக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுல கொடுமை. கூறு கெட்டு போய் பேசும் விதமாக தான் இந்த பெண்மணி பேசுறாங்க. கொள்கையும் கிடையாது, நம்ம என்ன பேசுறோம், என்ன வார்த்தையை உபயோகிக்கிறோன்ற தெளிவும் கிடையாது, அறிவே கிடையாது சொல்லப்போனா. அடுத்தது வந்திருக்கோம் சார். இப்பதான் இதே பாக்குறதுக்கு நாங்க வெங்காசில இருந்து வரோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பாக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கும். உண்மையை சொல்லிட்டாங்க, போற போக்கில் உண்மையை உளறிட்டாங்க அக்கா. ஆர்வ கோளாறாக இருக்கும் நாங்கள், தெரியுது, புரியுது. அடுத்து இங்கே பாருங்க, ஒருத்தன் ரோட்லேயே அப்படியே போய் விழுறான் விஜய் வண்டிக்கு முன்னாடியே. அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, சாவறதுக்கு இருந்தான் போல. விஜய் வண்டியை கொண்டு ஏற்றி நம்மளை சாவடிச்சிட்டாருன்னா 20 லட்ச ரூபா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி டயருக்குள்ளே விழுந்துட்டான். ஆக்சுவலாக அதுக்கு இல்லை, சாமி கும்பிடுறான் விஜய்.
ஐயா சாமி குலதெய்வமே எங்க ஊருக்கு வந்திருக்கா ஐயா, ஐயா சூப்பர்யா அப்படின்ட்டு அப்படியே போய் விழுறானா. அவனை தூக்கி அந்த பவுன்சர்ஸ்லாம் ஒரு போடு போட்டாங்க பாருங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அடுத்தது இங்கே பாருங்க, பயங்கரமான சுயமரியாதை மிக்க நபர்கள் தாவேக்கால இருக்கானுங்க. கையில மாலையோட ஓடுறான், ரோட்டோரமா அப்படியே ஓடுறான், விஜய் பக்கத்துல அப்படியே ஓடுறான். என்னடா இது, ஏன்டா இப்படிலாம் ஓடுறீங்க? விஜய் வந்து அந்த விண்டோ கூட திறக்கலைங்க. சரி பையன் ஓடி வரானே, நம்ம அதை கையில் வாங்குவோம், அது கூட இல்லை. அவன் அப்படியே அந்த வண்டியோடைய கண்ணாடியில் மாட்டிட்டு ஓடி போயிட்டான். பாருங்க எப்படியெல்லாம் இருக்கானுங்கன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, விஜய் கிட்ட ஏதோ கொடுக்கறதுக்கு ஓடி வரான், பவுன்சர் தள்ளி விடுறான், கீழே விழுந்துட்டான். அடடா, ஒரு 4 ரோல் அடிச்சிருப்பான்டா ரோட்லயே, வேற லெவல்ரா. தமிழ்நாட்டை பார்த்து எல்லாம் கிண்டல் அடிக்கிறானுங்க. இவனுங்களும் இங்கே இருக்கிறதுனால தமிழர்கள் எல்லாரும் ஒரு நடிகனுக்கு பின்னாடி போறாங்கன்ற ஒரு பேரை வாங்கி கொடுக்குறானுங்க. நம்ம கிண்டல் அடிக்கிறது வேற, நம்ம இவனுங்களை மட்டும் பர்டிகுலராக கிண்டல் அடிக்கிறோம். ஆனால் வேற இடங்கள்ல அவங்க என்ன விஜய் ரசிகர்கள் அப்படின்னா பார்ப்பாங்க, தமிழர்கள் அப்படின்னு தான் கொச்சப்படுத்துறாங்க. கேவலமா இருக்கு. விஜய்ன்ற இந்த பாஜக அடிமையை களத்துல இறக்கி விட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய இமேஜையுமே இவன் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காக தான் இவனை இறக்கி விட்டுருக்காங்க போல இருக்கு. அறிவார்ந்த சமூகமாக உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழினத்தை கொச்சைப்படுத்தும் வேலையை வந்து விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கான். விஜய் ரசிக குஞ்சுகளுக்கும் இது புரியாது, கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க. பார்க்கவே கேவலமாக இருக்குது. ரோட்டோரமாக ஓடுறானுங்க, அடி வாங்கி விழுறானுங்க, உருள்றானுங்க. திருப்பியும் அதே மாதிரி தான் போகிறானுங்க, பைக்கில் போகிறானுங்க, அடி வாங்கி சாகுறானுங்க. அதே பெருமையாக சொல்கிறானுங்க, எங்கள் அண்ணனுக்காக வந்து சாகுறாங்க பாருங்க, வேற லெவல்ன்றானுங்க. டேய் நீங்கள்லாம் என்னடா, நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு நீங்கள்லாம் என்னடா இவ்வளோ சுயமரியாதை இல்லாத இவ்வளோ கேவலமான பிறவைகளாக இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டாலும் இவனுங்களுக்கு உரைக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவேகாரனுங்க விஜய் வெளியே எப்படியும் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு அட்டை ரெடி பண்ணுறானுங்க, பொம்மையை ரெடி பண்ணி கூப்பிட்டு போறானுங்க பிரச்சாரத்துக்கு உண்மையாலுமேங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருப்போம் ஒரு காணொலியில். இதுக்கு அடுத்த லெவலாக என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொன்னால், விஜயை போலவே ஒரு நபரை ரெடி பண்ணி, ஒரு மனுஷனை ரெடி பண்ணி மேக்கப்லாம் போட்டு வாக்கு சேகரிக்க கூப்பிட்டு போகிறானுங்க. விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு இந்த வேலையை பார்க்குறானுங்க. விஜய் தான் மாற்றத்திற்கான சக்தி அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ விஜய்க்கே ஒரு மாற்றம் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு டூப்பாட்டு, ஒரு பொம்மையோ, அவங்கள மாதிரியே நபர்களையோ எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் உயிரோடவே இருக்காரு. உயிரோடவே இருக்கக்கூடியவனை, அதுவும் கட்சிக்காரனுங்களே அவர் வரமாட்டாருன்னு சொல்லி பாவமா இருக்குங்க பாக்குறதுக்கு. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வேற ஒருத்தர் ரெடி பண்ணி பிரச்சாரத்துக்கு போறானுங்க. அடுத்ததா சுறா படத்தை சொல்லி வாக்கு கேட்கறானுங்க தாவேகாரனுங்க. நம்பலையா பாருங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும், மீனவர்கள்னாவே தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுறா படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கு. அதனால கொஞ்சம் மாற்றிடாம உதவி பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சுறா படத்தை சொல்லி வாக்கு கேட்கறவனுங்க அப்படியே இஸ்லாமியர்கள் கிட்ட போயிட்டு, பீஸ்ட் படத்துல, துப்பாக்கி படத்துல எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜய் நடிச்சிருக்காரு தெரியுமா, வாக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவானுங்களா? கோட்டு படத்துல தன்னுடைய காதலியை கழுத்தை கொள்ளுவாப்ல. அதனால ரவுடி பசங்க, கொலகார பசங்க கிட்ட எல்லாம் போய் விஜய்க்கு ஓட்டு போடுங்க இப்படின்னு வாக்கு கேட்பானுங்களா இவனுங்க? அது ஏன் கேட்க போறானுங்க? அவனுங்க கட்சியிலேயே எல்லாம் கொலகார பசங்களும் ரவுடி பசங்களும் தானே இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தானே சீட்டு கொடுத்து வச்சிருக்காரு வேட்பாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்பு. எல்லாம் ரவுடியும் திருட்டு மொல்ல மாதிரி பசங்களும் தான் இருக்கானுங்க. அங்கே எங்கள் தளபதி படம் நடிச்சிருக்காரு பாருங்க, அதனால வாக்களிங்கன்னு சொல்லி கேட்குறானுங்கன்னா, இவனுங்களுக்கு கொள்கையும் கிடையாது, அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படி வாக்கு கேட்கணும்னு கூட தெரியாமல் படத்தை கொண்டு போய் நீட்டுறானுங்க. எங்கள் தளபதி சுறா படம் நடிச்சிருக்காரு வாக்களிங்கன்ட்டு. அப்போ இவனுங்களுடைய அரசியல் அறிவுன்றது என்ன லட்சணத்தில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.